ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மிராக்கிள் ஃப்ரூட்டை பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. நிறைய பேர் வந்து வாங்கணுன்ட்டு ஆசைப்படுற ஒரு செடி. நானுமே அதே மாதிரி தான். நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. நான் ஆனால் பர்சனலாக வாங்கி வளர்க்கல. அதுக்கப்புறம் என் பொண்ணு சொன்னாங்க கண்டிப்பாக வளர்க்கணும் வீட்டுக்குன்ட்டு. ஸோ நான் வாங்கி ஒரு 12 இன்ச்சு தொட்டியில் வச்சுருக்கேன். எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நானும் இது வந்து எந்த கிளைமேட்டில் வைக்கணுங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் நல்லா வெயில் படுற இடமாவே வச்சுட்டேன். பகல் வெயிலெல்லாம் இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது காலையில உள்ள வெயிலெல்லாம். ஆனா, பூ நல்லா பூக்க வந்தது. நெறைய இலை எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்தது. திடீர்னு பார்த்தா இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சது. இருந்த பூ எல்லாமே நெறைய கொத்து கொத்தா இருந்தது எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த வெயிலு ஏப்ரல், மே வெயிலு அதுக்கு ஒத்துக்கல அந்த செடிக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இடத்த மாத்தி கொஞ்சம் நல்ல நிழல் இருக்கிற மாரி இடத்துலயே வச்சுட்டேன். ஸோ நீங்களுமே வாங்குனீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் வெயில் படுற மாரி இடத்துல வைக்காதீங்க. நல்லா ஷேட் நெட்டோ, இல்ல கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல வையுங்க. அப்பந்தான் இது வந்து நல்லா பூவும், காயும் பிடிக்கும். இலையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா வர ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த இலையெல்லாம் புதுசா தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன காயா தான் இருக்கு. பூவுமே பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப வேப்பம் பூவோட குட்டி பூவா தான் இருக்கு. அதே மாரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுனேன் அப்டின்னா, தண்ணிய வந்து எல்லா செடிங்களுக்கும் விடுற மாரி ஃபோர்ஸா அடிச்சு விடுறதுனால, அந்த பூ வந்து கொட்டி போயிருது. ஸோ, எனக்கு காயுமே நெறைய கிடைக்கல. அப்படியுமே 1 காய், 2 காய் இருந்தது. அத வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறப்போ, அந்த பழம் பழுத்து கோழி சாப்ட்டுச்சா, இல்ல கீழ விழுந்துச்சான்னே தெரியாத அளவுக்கு இல்லாம போயிருச்சு. ஸோ, நான் அந்த இடத்த மாத்தி இங்க வச்சு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சப்புறம், மறுபடியுமே புதுசா பூ புடிச்சுது. ஆனா, பிஞ்சு வந்து 1, 2 தான் வந்தது. அதுல 1 தான் இந்த மிராக்கிள் ஃப்ரூட் இந்த பழம். கலர் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அட்ராக்டிவா நல்ல ஒரு அழகான கலர்ல தான் இருக்கு. காய் பார்த்தீங்கன்னா, ஈச்ச மரத்து காய் இல்லையா? ஈச்சம்பழம். அது கருப்பா இருக்கும். இது நல்லா ரெட் கலர்ல இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில இப்போதைக்கு வரைக்கும் உரம் வைக்கல. ஆனா, நீங்க வந்து பூ பூக்குற டைம்ல நல்ல ஒரு பொட்டாஷ் இதெல்லாம் என்பிகே அந்த மாரி கலந்து குடுங்க. அப்படி இல்லையா, கொழிஞ்சி செடி இருக்கு இல்லையா? அந்த கொழிஞ்சி செடியுமே இந்த வேரோட இதுல போட்டுக்கலாம். அந்த தொட்டியில போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்பிகே அது நேச்சுரலாவே குடுத்துரும். ஸோ, நம்மளுக்கு அந்த காய் நெறைய கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இலை எல்லாமே மாதுளை இலை மாரி தான் இருக்கும். பார்த்தீங்க ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த இலை. அந்த புது தளிருமே ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல தான் வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பழத்தோட டேஸ்ட் எப்டி இருக்கு அப்டின்னு நான் சொல்றேன். பாருங்க இது எவ்ளோ அழகான கலர்ல இருக்குன்னு. இது வந்து பாதுகாத்து எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. அது வேற. இது பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட் வந்து புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்தா மாரி ஒரு டேஸ்ட்டுங்க. பாருங்களேன். சின்ன பழம் தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப புடிக்கும். ஏன்னா, நான் அந்த சாப்ட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அந்த நம்ம சப்பு கொட்டுவோம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி, அதே மாரி நெல்லிக்கா மாரி புளிக்கல. ஆனா, நெல்லிக்கா சாப்ட்டு தண்ணி குடிச்சா எப்படி ஒரு இனிப்பு இருக்குமோ, அந்த மாரி இனிப்பு இருக்கு. நான் வந்து இத வந்து வாங்காதீங்கன்னு சொல்லணும்னு தான் வீடியோ போட்டேன். ஆனா, நிஜமாவே அந்த பழம் சாப்ட்டப்புறம், அதுக்கப்புறம் நான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ட பார்க்கும்போது, ஓகே எல்லாருமே கண்டிப்பா வாங்கி வளர்க்கலான்னு தான். ஏன்னா, ஆனா கொஞ்சம் ரேட்டு கூட. மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கூட தான். ஏன்னா, நார்மலா வாட்டர் ஆப்பிளலாம் ரூ. 100 ரூ. 150ல கொய்யாலாம் கிடைக்கும்போது, இது ரூ. 400 அந்த ரேஞ்சில தான் கிடைக்குது. ஸோ வாங்கி வளர்க்கலாம் ஆனா. இது பார்த்தீங்க அப்டின்னா, பழம் எப்டி இருக்கு பாருங்களேன். என் பொண்ணு ஆப்ரேஷன் பண்ண கத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், "கத்தியெல்லாம் வேணாம். அத வந்து உரிச்சு காமி." ஏன்னா எல்லாருக்கும் இது எப்டி இருக்கும்னு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அத தான் காமிக்கிறேன் பாருங்க. உள்ள வந்து அந்த ஃப்ளஷ் ஒயிட்டா தான் இருக்கு. சாப்பிடும்போது ஒரு இனிப்பும், புளிப்பும் நல்ல ஒரு இதா தான் இருக்கு. கொட்டை கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருக்கு. இது வளருமா என்னன்னு தெரியல. அ இதுல வந்து ஒருவேள நெறைய டேஸ்ட் தெரியாம நாக்கெல்லாம் மருத்து போன மாரி இருக்கும் இல்லையா? அவங்க இந்த பழம் நல்லாவே சாப்பிடலாம். அதே மாரி சுகர் இருக்கவங்க சாப்பிடலாம். அ ஆன்டி ஆக்சிடென்ட்டாவும் சுகர் அதாவது எப்படி சுகர கண்ட்ரோல் பண்ணுது, அந்த மாரி நெறைய பெனிஃபிட் இருக்கு. எல்லாருமே வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். ரொம்பவே தேங்க் யூ.